இன்னைக்கு நம்ம பாரதியை ஏன் நினைவு கொண்டிருக்கோம்? இன்னைக்கு நம்ம பாரதியாரை ஏன் சுமக்கிறோம்? இன்னைக்கு நான் ஏன் பாரதியை சுமக்கிறேன்னா, பாரதி தன் வாழ்ந்த காலத்தில் இந்த தேசத்தை சுமந்தான் என்பதற்காக இன்னைக்கு நான் பாரதியை சுமக்கிறேன். கவிஞர் கண்ணதாசன் அவர் சொல்றாரு, பாரதியை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றாரு, பாரதியை நீ வாசித்தால்தான் உனக்கு தேசம் என்றால் என்ன என்று தெரியும். பாரதியை வாசித்தால்தான் உனக்கு தெய்வீகம் என்றால் என்னவென்று தெரியும். பாரதியை வாசித்தால்தான் உனக்கு தமிழ் மொழி மீது பற்று என்றால் என்னவென்று தெரியும். பாரதியை வாசிக்க மறுப்பவன் தமிழனே இல்லை என்று கண்ணதாசன் சொல்லியிருக்கார். நான் பாரதியை ஏத்துக்க மாட்டேன்னா நீ தமிழனே இல்லை. கண்ணதாசன் சொன்னது அமர வாக்கு. அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு பொறி எங்களுக்கெல்லாம் பெருமை. எங்க ஊருக்கு பக்கத்துல தான் பிறந்திருக்காரு. அது மாத்திரமில்ல, எங்க மதுரையில் ஒரு தமிழாசிரியராக 6 மாசம் வேலை செஞ்சிருக்கிறார் சேதுபதி பள்ளிக்கூடத்தில். எனக்கு தெரிய உலக வரலாற்றிலேயே ஒரு 6 மாசம் லீவ் போஸ்ட்ல வேலை செஞ்ச ஒரு வாத்தியாருக்கு அந்த பள்ளிக்கூடம் செலவு வச்சிருக்கிறது பாரதியாருக்கு மாத்திரம் தான். லீவ் போஸ்ட்ல வேலை செஞ்ச வாத்தியார் அவர் 6 மாசம். அதுக்கப்புறம் அவர் சென்னை போயிட்டாருன்னு வச்சுங்க. இன்னைக்கு அங்கே போனீங்கன்னா சேதுபதி, இன்னைக்கு சேதுபதி ஸ்கூல்ல விழா இருக்கு, போனீங்கன்னா பாரதியார் பணியாற்றிய பெருமையுடைத்து அப்படின்னு கீழே எழுதி பாரதியாருடைய சிலை வச்சிருக்காங்க. பஸ்ட், அந்த நெஞ்சு மார்பளவு சிலை வச்சிருக்காங்க. அப்படி பாரதியார் மதுரை மண்ணில் இருந்தாரு, எட்டயபுரத்தில் இருந்தாரு, சென்னையில் இருந்தாரு, காசியில் இருந்தாரு. ஒரு பெரிய அறிஞர் சொல்றாரு, பாரதி எழுதுற பாட்டு எல்லாங்க அது பாரதி எழுதுனதுன்னு நினைக்காதீங்க அப்படின்னாரு. என்ன தூக்கி வாரி போட்டு, அவர் எழுதுனதானங்க எல்லா பாட்டும். தமிழ் மொழின்னா அவர் எழுதுனதுதான், தேசத்தை பத்தி அவர் எழுதுனதுதான், உலக வரலாற்றே எழுதியிருக்கிறாரு எல்லாம். அவர் பாரதி தொடாத சப்ஜெக்டே இல்லையா. மாஜினியை பத்தி எழுதுறாரு. ரஷ்யாவில் புரட்சி வந்ததுல லெனின் புரட்சி பண்ணார்ல, ஜார் மன்னர்கள் வீழ்ந்தாங்கல்ல, அதை பத்தி பாரதி எழுதுறான். தேவி பராசக்தி கடைக்கண் காட்டிவிட்டால் ஆகா என்று எழுந்தது பார் யுக புரட்சி அப்படின்னு பாடுறான் பாரதி. அங்கேயுமே புரட்சி எப்படி வந்துச்சாம், பராசக்தி கடைக்கண் காட்டி விட்டாலாம். இந்த புரட்சின்ற வார்த்தையே கம்யூனிஸ்டுகளுக்கு பாரதியார் போட்ட பிச்சை. அதுக்கு முன்னால் அவங்களுக்கு வார்த்தையே கிடையாது. பொது உடைமை கட்சி, பொது உடைமைங்கிறால, பொது உடைமைன்ற வார்த்தையும் பாரதி போட்ட பிச்சை தான். நம்மகிட்ட பிச்சை வாங்கி தான் கட்சியே நடக்குது. இங்க இப்ப அறிவாலயத்திலிருந்து வாங்கி நடக்குது. ஏதோ புரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறாரு. புரட்சி, பொது உடைமை, இந்த வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கு? 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம், உலகத்திற்கே போர் புதுமைன்னு பாரதி எழுதுனதுதான். அவர் சொன்னார் அந்த அறிஞர், பாரதி எழுதிய எழுத்துக்கள் பாடல்கள் எல்லாம் பாரதியால் எழுதப்பட்டதல்ல, பாரதி மூலமாக பராசக்தி அருளியது அப்படிங்கிறார். இது பராசக்தி கொடுத்ததுங்க. நினைச்ச உடனே எப்படிலாம் வரும். மகாகவி காளிதாசர் எப்படியோ அது மாதிரி இங்க மகாகவி பாரதிங்க நினைச்ச உடனே எழுதுறான்னா, காளியே வந்துதான் எழுதுறா, பராசக்தி எழுதுறா. இல்லைன்னா இப்படிலாம் மனித பிரயத்தனத்துல இது நடக்காது அப்படின்னாரு. யோசிச்சு பார்த்தா உண்மைதான் போல, சத்தியம்தான் போல. அது மனித பிரயத்தனம் இது நடக்காது. அவ்வளவு அற்புதமான கவிதைகள், தேசத்தை பற்றிய கவிதைகள், தெய்வத்தை பற்றின கவிதைகள், எவ்வளவு உணர்வை உருக்குற கவிதை. இந்த அந்த காலத்து ஆங்கில பள்ளிக்கூடத்தை பத்தி சொல்றான். கம்பன் என்றொரு மானுடன் பிறந்ததும், காளிதாசன் கவிதைகள் புனைந்ததும், உம்பர் கோணத்து வானையும் மீனையும் ஓங்கி அளந்ததொரு பாஸ்கரன் மாட்சியும், இப்படி சொல்லிட்டே போறான். இந்த மாதிரி தேசத்தினுடைய சோழகர் புவித்தலம் செய்ததும், இளங்கோ சிலப்பதிகார செய்யுள் செய்ததும், வரிசையா சொல்லிட்டே போயிட்டு, இதெல்லாம் ஆங்கிலம் படிக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் தெரியாம போச்சே, அவன் எதுக்கு ஆகாதவனா ஆயிட்டானேன்னு அந்த காலத்திலே புலம்புற. ஆங்கிலம் படிக்கிற பள்ளியில போறவனுக்கு இந்த தேசத்தினுடைய பெருமை எதுவுமே தெரியலையே. கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்தது தெரியல, காளிதாசன் கவிதைகள் புனைந்தது தெரியல, உம்பர் கோணத்து வானையும் மீனையும் ஓங்கி அளந்த பாஸ்கராச்சாரியான்ற ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருந்தாரு, அவரை பத்தி தெரியல. இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கான். அத்வைதம் சொன்ன சங்கரன் தெரியல, பாண்டியர்கள் தெரியல, சோழர்கள் தெரியல, இளங்கோவடிகளுடைய செய்யுள் தெரியல, சிலப்பதிகாரம் தெரியல. இதெல்லாம் தெரியாமலே ஏபிசிடி உங்க அப்ப இந்த அடின்னு சொல்லி வளர்ந்துட்டு வர்றானே, ட்ரெயின் ட்ரெயின் கோவேன்னு சொல்லி நாட்டே வறட்சி ஆக்கிவிட்டான், மழை வரமாட்டேங்குது, இப்படி வருத்தப்படுறாரு. அவர் சொல்றாரு, இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துல தான் படிக்கணும்னு அவங்க அப்பா அனுப்பிச்சிட்டாராம்.
பம்பு பண்ணி அனுப்பிச்சிட்டார். சின்னசாமி ஐயர் எட்டயபுரத்தில் இருந்தார். அந்த காலத்தில் ஜிண்டிங் ஃபேக்டரி வச்சிருந்தார். பாரதியார் ஒன்றும் ஏழை இல்லை, அவங்க அப்பா வசதியாக தான் இருந்தார். அவங்க அப்பா ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல எக்ஸ்பர்ட். அவர் ஒரு பெரிய மெஷின் பார்த்தாருன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல தயார் பண்ணிடுவார் அதை, அந்த மெஷினை. அப்படி ஒரு மெஷினை வெளிநாட்டிலிருந்து மும்பை துறைமுகத்துக்கு இறக்குமதி பண்ணாரு பாரதியாருடைய அப்பா. அந்த மும்பை துறைமுகத்திலிருந்து அது அவங்க ஊர் எட்டயபுரத்துக்கு வந்து சேர்றதுல நிறைய லீகல் ப்ராப்ளம்ஸ், பேப்பர் ப்ராப்ளம்ஸ் அந்த காலத்தில் நிறைய இருந்திருக்கு. அதுல அவருக்கு மிகப்பெரிய பொருள் விரயமாகி நொடிச்சுட்டு போயிட்டார் சின்னசாமியார். இல்லைன்னா அவர் பெரிய ஸ்காலர். அவரு இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் மகனை சேர்த்து விட்டார். அதை பத்தி பாரதி எழுதுறான் பாருங்க. என்ன எழுதுறான்? செலவு என் தந்தைக்கு ஒரு 1000 ஆனது. இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்ததுனால எங்க அப்பாவுக்கு செலவு என் தந்தைக்கு ஒரு 1000 ஆனது. அடுத்த வரி எழுதுறான், தீங்கு எனக்கு 10,000 நேர்ந்தது. அப்பனுக்கு 1000 ரூபாய் செலவாகும், இவனுக்கு தீங்கு 10,000 வந்துச்சு இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தை படிச்சதுனால. அடுத்த வரி எழுதுறான், நன்மை என்பதை எழுத்துணையும் கண்டிலேன். ஏதாவது நல்லது நடந்திருக்கும்டா பாரதின்னு கேட்கக்கூடாது. நன்மை என்பதை எழுத்துணையும் கண்டிலேன். ஏய் நீ பொய் சொல்ற பாரதி, அது எப்படி இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் படித்தா நாங்கள்லாம் இப்போ பெரிய பெரிய ஆஃபீஸரெல்லாம் உட்காந்துருக்கோம், ப்ரொஃபஸராக இருக்கோம், சயின்டிஸ்டாக இருக்கோம், உனக்கு எப்படி நன்மை என்ன எதுவும் நடக்காமல் இருக்கும், நீ பொய் தானே சொல்கிற அப்படி நம்ம நினைப்போன்றதுனால அவனே சொல்லுவான், உண்மை இதை 4000 கோவிலில் சொல்லுவேன் அப்படிங்கிறான். சத்தியம் பண்ணுவேன், உண்மை இதை 4000 கோயிலில் சொல்லு, நன்மை என்பதை எழுத்துணையும் கண்டிலேன். என்ன பாட்டுங்க, என்ன உன்னுடைய பாட்டு தாங்க பெரிய. மகாத்மா காந்தியை பார்க்க போறாரு பாரதி கடற்கரையில். எல்லாம் காந்தியை பார்த்தா பாபுஜின்னு சொல்லி அப்படியே பெரிய மரியாதையோட ஒதுங்கி ஒதுங்கி நிற்பாங்க. இருந்தாலும் விருன்னு உள்ள போயிடு. மிஸ்டர் காந்தி அப்படிங்கிறாரு. மிஸ்டர் காந்தி, இன்று மாலை கடற்கரையில் ஒரு கூட்டம் நடத்துகிறேன், நீங்கள் வந்து தலைமையேற்று நடத்த முடியுமா அப்படின்னு. ஏன்னா திடீர்னு ஒரு ஆள் வந்து மிஸ்டர் காந்தி கூட்டம் நடத்த முடியுமா, யாருன்னே தெரியல. காந்தியை விட பாரதியாருக்கு 20, 18, 12, 13 வயசு கம்மி. அவர் 69, இவர் 82 நினைக்கிறேன், 82, 81. அப்ப 13 வயசு குறைஞ்சவர் தான். ஆனாலும் சொல்றாரு, மிஸ்டர் காந்தி நீங்க வர முடியுமா. அப்ப காந்தி இப்படி பாக்குறாரு, பக்கத்துல ராஜாஜி இவங்கெல்லாம் இருக்காங்க. என்ன திடீர்னு கேட்கிறாரு, நேரம் இருக்கா, இன்னைக்கு ஈவினிங் வேற அப்பாயின்மெண்ட் இருக்கா, நம்ம போகலாமான்னு கேட்கிறாரு. கூட ராஜாஜி மாதிரி இருந்தவங்கெல்லாம், இல்லை காந்திஜி இன்னைக்கு வேற நிறைய நிகழ்ச்சி இருக்கு, நீங்கள்லாம் இங்கே போறீங்க, நம்ம ஏற்கனவே ஒத்துக்கொண்டது, இதுக்கு போக முடியாது, இன்னொரு நாள் போகலாம். இப்போ நாளைக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு காந்தி. நாளைக்கு போகலாம், ஃப்ரீயாக தான் இருக்கு. இப்போ காந்தி சொல்றாரு பாரதியார்கிட்ட, நாளைக்கு நான் வரலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த பாரதியார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்கள் ஒருவருடைய வருகைக்காக இந்திய தாய் 24 மணி நேரம் காத்திருக்க மாட்டாள். உங்கள் வருகைக்காக ஒரு நாள் இந்திய தாய் காத்திருக்க மாட்டாளாம். அதனால உங்கள் பணியை செய்யுங்கள், எனது ஆசீர்வாதங்கள் அப்படின்னு விசார வெளிப்பிட்டான். நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போற உலகத்துக்கே நாம ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் மகாத்மான்றான். இங்க ஒரு ஆள் நல்லா மீசை வச்சுக்கிட்டு முண்டாசை கட்டிட்டு உங்களுக்கு ஆசீர்வாதங்கள், இது யாரு அப்படின்னு கேட்டு, இவர் நம்ம நாட்டோட கவிங்க, இவர் தான் தேசிய கவி அப்படின்னு, இவரை பத்திரமா பாதுகாத்துக்கிறங்க, இந்த நாட்டோட சொத்து இவர் தான் அப்படின்னு காந்தி சொன்னாராம். காந்தி சொன்ன எதையுமே நம்ம கேட்கவில்லை, இதையும் கேட்கவில்லை, நாம அவரை பாதுகாக்கிற வேலையை நம்ம ஒன்றும் செய்யவில்லை. அப்படி ஒரு காலகட்டம். வஉசி ஜெயிலுக்கு போறாரு, வேளாளன் சிறை புகுந்தான் பாட்டு எழுதுறார். பிஜி தீவுல இந்தியர்கள் கரும்பு காடுகள்ல படுற கஷ்டங்களை பத்தி எல்லாம் கவிதை வடிவத்தில் இங்க சொல்றாரு. பிஜியில எப்படி பாருங்க, அவனுக்கு இருந்த அந்த தமிழ் பற்று பாத்தீங்கன்னா, நீங்க எட்டயபுரத்தில் அவர் வீட்டில் அவர் எழுதின கடிதங்கள், அதெல்லாம் அவர் எழுதின எழுத்துக்கெல்லாம் ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்காங்க. நான் போய் அதை ஒரு நாள் வாசிச்சு பார்த்தேன் எட்டயபுரத்தில். நீங்க அவசியம் பாரதியார் வீட்டுக்கு போங்க, மண்டபம் வேற வீடு வேற, வீடு சிதிலமடைஞ்சு இருக்கு. இப்போ அதை ரிப்பேர் பண்ண சொல்லி நாம சொல்றோம், இந்த திராவிட மாடல் அதை கேட்க மாட்டேங்குது, ஓடெல்லாம் விழுந்துருச்சு, அதை எங்ககிட்ட விடுங்க, நாங்க பிஜேபியில இருந்தே பண்ணி தர்றோம்னு வேற சொல்லி கலெக்டருக்கு லெட்டர் கொடுத்துட்டோம், அதையும் பண்ணி தர மாட்டேங்கிறான். என்ன ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஆகும். பாரதியார்னு சொன்னா நமக்கு பணத்தை கொட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, அதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஈகோ பிரச்சனையா இருக்கு, கொட்டி கொட்டி விழுகுது. அவங்க வசிக்கிற வீடெல்லாம் பிரமாதமா இருக்கு, பாரதியார் வசிச்ச வீடெல்லாம் சிதிலம் அடைஞ்சு போற நிலையில இருக்கு. அதுல ஒரு ஃப்ரேம்ல பாரதியாருடைய எழுத்து இருக்கு. அதுல எழுதியிருக்கான் பாரதி, உலகத்தில் யாராவது எங்கள் இன பெண்கள் தான் அழகு என்று சொன்னால் என் மனம் கொதிக்கிறது. அப்படியே கொதிக்குதான். ஏன்னா என் தமிழச்சியை விட இன்னொரு இனத்தை சார்ந்த பெண் அழகியா என்று என் மனம் கொதிக்கிறது.
உலகத்தில் யாராவது வந்து என் இனத்தை சார்ந்தவன் தான் வீரன் என்று சொன்னால் என் தமிழனை விட வேறு இனம் வீரமா என்று என் மனம் ஏங்குகிறது. உலகத்திலே அழகான பெண் யாரா? தமிழச்சி தானா? உலகத்திலே வீரமான ஆம்பளை யாரா? தமிழன் தானா? என்ன உணர்வு பாருங்க. என்ன இந்த தமிழ் உணர்வு இருக்கிறவனுக்கு திராவிடம்னு சொன்னா எப்படிங்க திராவிடக்காரனுக்கு இது பிடிக்கும்? ஏன் திமுகவுக்கு பாரதியாரை பிடிக்கலன்னா அவன் தமிழ்ங்கிற அவன் திராவிடம்ன்றா ரெண்டு ஒத்தே போகாது. திராவிடம் என்கிற வார்த்தையை பற்றி ஒரு வரி கூட எழுதாதவன் சுப்பிரமணிய பாரதி. அதனாலதான் அவனை பிடிக்கல. தேசத்தை சொல்லியிருக்கான், தமிழ்நாட்டை சொல்லியிருக்கான். தமிழ்நாடுன்னு சொன்னதே முதல்ல அவன் தான், பாரதியார் தான். தமிழ்நாடுன்ற வார்த்தையை பயன்படுத்தினது யாரு? அண்ணாதுரை அவர்கள் வந்துதான் இது தமிழ்நாடுன்னு மாத்துட்டாரு சட்டப்படி. அதாவது தமிழ்நாடு என்ற வார்த்தை எப்போது புழக்கத்தில் வந்தது? கல்வி சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காய்ந்த தமிழ்நாடு என்ற வார்த்தையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவன் சுப்பிரமணிய பாரதி. நான் அதனாலதான் சவால் விட்டு சொல்லுவேன், தேசியவாதிகள் சொல்லாத ஏதாவது ஒரு நல்ல கருத்தை, சமூக சீர்திருத்தம்னு சொல்றீங்க, பெண் விடுதலைன்னு சொல்றீங்க, தீண்டாமை ஒழிப்புன்னு சொல்றீங்க, பெண்கள் படிக்க வைக்கணும்னு சொல்றீங்க, பெண்களுக்கு சொத்துரிமைன்னு சொல்றீங்க, பட்டியல் சமுதாயத்தை நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக இன்டகிரேட் பண்ணணும், ஒருங்கிணைக்கணும்னு சொல்றோம், அண்ணன் தம்பின்னு சொல்றீங்க, இடஒதுக்கீடுன்னு சொல்றீங்க, தமிழ் மொழி மீது பற்றுன்னு சொல்றீங்க, மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் தான் திராவிட மாடல். அவர் வந்து செஞ்சார், இவர் வந்து செஞ்சார், அவர் மண்ணு இவர் மண்ணுன்னு சொல்றீங்க. இப்படி இவங்கெல்லாம் பேசுறதுக்கு 30-40 வருஷத்துக்கு முன்னால அத்தனையும் பேசியவன் பாரதியார் என்பதை பற்றி யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு நான் திமுக திகாரன் கம்யூனிஸ்ட் காரங்களாம் சவால் விடுறேன். இந்த திருப்பூர் மேடையில இருந்து சவால் விடுறேன். உங்க எம்பியா கம்யூனிஸ்ட் தான் இல்லையா? பாரதி சொல்லாத ஒரு கருத்தை ஒரு பொது உடைமை கட்சிக்காரன் சொல்லிவிட்டான். பாரதி சொல்லாத கருத்தை ஒரு திகாரன் சொல்லிவிட்டான். பாரதி சொல்லாத கருத்தை ஒரு திமுக காரன் சொன்னா, ஒன்னு சொல்லுப்பா, நான் பிஜேபி கட்சியை கலைச்சிடறேன், இதுக்கப்புறம் நான் பேசலன்னு சொல்றேன். இதுவரைக்கும் யாரும் பொன் வந்தது இல்லை. அத்துணை கருத்தும் பாரதியார். மூட நம்பிக்கை ஒழிக்கணும்னு சொல்றேன், ஜோதிடம் பொய்ங்கிற ஜோதிடம் தானே இகழ்னு சொல்லியிருக்கான் பாரதி. உனக்கு ஒரு படிக்கு மேல உங்க பாட்டனா உட்காந்து பேசியிருக்கான். நீ பிராமணன் போட்டிருந்த பூணூல அருன்னு சொல்ற, சமத்துவம் வரணும் அருன்னு சொல்ற, பூணூல அறுத்தா சமத்துவம் வரும்னு சொல்ற. பாரதி கனகலிங்கம்ன்ற ஒரு பட்டியல் சமுதாய இளைஞனை கூப்பிட்டு உனக்கு பூணூல் போடுறண்டா சமத்துவம் வரும்டா, அவனை பிராமணன் ஆக்குறண்டான்னு சொல்றாரு. எல்லாருக்கும் பூணூல் போடுன்னு சொல்றேன் பாரதி, பூணூல் அருன்னு சொல்றது திராவிடர் கழகம். தனது 6 வயசு பொண்ணு செல்லம்மாவை கூட்டிக்கிட்டு கடையத்துல பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. என் பிள்ளைய ஸ்கூல்ல சேருங்கன்றாரு. எல்லாம் வாத்தியார் ஹெட்மாஸ்டர் எல்லாம் அப்படியே விரைச்சு விக்கிச்சு போறாங்க. என்னன்னா பொம்பளை பிள்ளைகளை சேர்க்கவே மாட்டாங்க ஸ்கூல்லயே யாரும் போக மாட்டான். அப்படி போனாலும் யாரோ ஒரு 10-15 பேர் உட்காந்துருப்பான், குடி மீடியம் வச்சுட்டு உட்காந்துருப்பான். அதுல பொம்பளை பிள்ளைய சேர்க்கிறதா? இவர் போய் என் மகளை ஸ்கூல்ல சேரு. ஹெட்மாஸ்டர் என்னங்கய்யா சாமியை சுத்தி எல்லாம் பசங்களா இருப்பாங்க, அதனால என்ன, என் மகள் அனைவரும் சேர்ந்து பழகி படிக்கட்டும். 7 வயது சிறுமிக்கு என்ன வித்தியாசம் வேண்டி இருக்கிறது, சேர்ந்து படிக்கட்டும். என்ன என் மகள் உங்களுடன் படிக்கலாமா அந்த பசங்க கேட்கிறாரு. அவன் சந்தோஷமா சரி சாமி சரி சாமி, சின்ன பசங்க தான் ஜாலியா விளையாடுறதுக்கு ஒரு ஆளு படி கொடுத்த படிக்க வச்சாரு. தெருவில் நடந்து போறப்ப சாரி செல்லம்மா இல்ல அந்த பொண்ணு, செல்லம்மா மனைவி சகுந்தலா, சாரி சகுந்தலா. சகுந்தலான்னு ஏன் பேர் வச்சாரு? காளிதாசன் எழுதின சாகுந்தலை, அதனால சகுந்தலான்னு பேர் வச்சாரு. செல்லம்மா வந்து மனைவி. செல்லம்மா அக்ரஹாரத்து வழியா நடந்து போறப்போ அந்த காலத்து மரபுப்படி கணவன் முன்னால் நடந்து போவான். ஒரு 2-3 அடி இடைவெளி விட்டு அந்த அம்மா அப்படி புடவை தலைப்பெல்லாம் பொத்திட்டு மனைவி வந்து பின்னால வருவாங்க. அதான் அந்த காலத்து மரபு. இல்ல இந்த காலம் எப்படின்னு கேட்காதீங்க, அந்த காலத்து மரபு அப்படி. ஆனால் பாரதி என்ன பண்ணுவானா, மனைவியை அழைத்து சமமா நடந்து வாழும், என் கூட வாழும், என் கையை பிடித்துக்கொள் அப்படிம்பானா. இல்ல நான் பிடிச்சுக்கிறேன் உடனே, அப்படி கை பிடிச்சிட்டு சம்முன்னு நட. அந்த அம்மா அப்படியே வெக்கப்படுவாங்களாம். ஏன்னா சுத்தி உள்ளவங்கலாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, புருஷன் கூட சரிசமமா கையை பிடிச்சி நடக்கிறா பாரு, எவ்வளவு திமிரு இவளுக்கு. ஆம்பளை பேசுறானோ இல்லையா, தாய்க்குளமே அப்படி பேசுமா இல்லையா? சமம், பெண்ணும் ஆணும் சமம் என்பதை தன் செயல்களையும் கொண்டு வந்தவன் தான் பாரதி. ஆணுக்கு ஒண்ணு பெண்ணுக்கு ஒண்ணு இல்லை.